ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைல் கப்பக்கறி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 கிலோ கப்பை எடுத்து வச்சுருக்கேன். கூட 1.5 கிலோ பீஃபு எலும்பு கறியுமாக வெட்டி வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 பெருங்காயம் பெரிய சைஸாக நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தும் பொடிசாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷு நாங்கள் கேரளாவுக்கு அடிக்கடி போவோங்க. அங்கே சாப்பிட்டு பழகுனது தான் இந்த டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தமிழ்நாட்டிலையும் கேரளா ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குல்ல. அப்போ நாங்கள் அந்த ஹோட்டலுக்குலாம் போகும்போது இந்த டிஷ் வாங்கி சாப்பிடுவோம். இது கேரளாவில் கப்பை பிரியாணின்னு சொல்கிறாங்க, கப்பை கறின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் கப்பை கறின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பழகியே ஆகணுண்டா அப்படின்னு செஞ்சு பழகினதான் இது. இப்போ தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸிங்க. இன்க்ரீடியன்ஸும் கம்மி. பார்க்க தான் வேலை நிறையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும். சட்டுன்னு முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். தக்காளியும் நல்லா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கப்பக்கிழங்கு நீங்கள் வாங்கும்போது இது மறந்துடக்கூடாது. வேறு பிடிச்ச கிழங்கா வாங்கிடாதீங்க. அதே மாதிரி சின்னதாக பிஞ்சு கிழங்கா வாங்கிடக்கூடாது. மீடியமாக இருக்கிற கிழங்கா வாங்கணும். நீங்கள் வேறு கிழங்கா வாங்கிட்டீங்க அப்படின்னா வேறாக உள்ள ஃபுல்லாக அந்த கப்பக்கிழங்குக்குள்ளேயும் கறிக்குள்ளேயும் வேறாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அது நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கறி நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆட் பண்ணிவிட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சோம்னா அது கறியிலையும் தண்ணி இருக்கும், பிரிஞ்சிரும். குக்கர் ஃபுல்லாக அப்புறம் அடுப்பு ஃபுல்லாக வெளியில் ஊற்றிடும் தண்ணி ஃபுல்லாக. இப்போ கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. கறியில் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம கப்பக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கும் உப்பு போடுவோம், மசாலாலாம் வதக்கிறதுக்கும் உப்பு போடுவோம். அதனால் இப்போயே அதிகமாக உப்பு போட்டிங்கன்னா உப்பு ரொம்ப கச்சிரும். அளவாக போட்டால் போதும். இந்த தண்ணியும் நமக்கு தேவையில்லை. இந்த கறி தண்ணியும் நம்ம அதில் ஊற்றுவோம். அதனால் உப்பு கறிக்கு தகுந்தபடி போட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கறியை நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கறி பொறுத்துங்க வெக்காடு. முத்தின கறியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், முத்தின பீஃபாக இருக்குது அப்படின்னா ஒரு 6-7 விசில் வச்சுக்கோங்க. இது ஓகே, 5 விசில் வச்சாலே இது வெந்துடும். இன்னொரு குக்கரில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல கப்பக்கிழங்கு, அதை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கப்பையை போட்டுட்டு கப்பை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதில் கூட குறையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குறைஞ்சிட வேணாம், குறைஞ்சா பிடிச்சிரும். அதனால் மூழ்கிற அளவுக்கு வைங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு. கப்பை வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. அதாவது ரொம்ப கச்சிடக்கூடாது. அளவாக அந்த கப்பக்கிழங்குக்கு நமக்கு தெரியும்ல எவ்வளோ உப்பு போடணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி போட்டு கிளறி விட்றேன். கிளறி விட்டு குக்கர் மூடிடலாம். மூடிட்டு கப்பைக்கு ஒரு 3 விசில் வைங்க. அதுவே போதும். ஆனால் கப்பை குழஞ்சிடக்கூடாது. அதே சமயம் வேகாமல் இருந்துடக்கூடாது. வெந்திருக்கணும், கிழங்கு உடையக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பீஃப் இருக்குது, ஒரு பக்கம் கப்பை இருக்குது. பீஃபுக்கு 5 விசில் வைக்க போகிறேன். கப்பைக்கு இன்றைக்கி 3 விசில் வைக்க போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி. இப்போ வெயிட் போட்டோம். வெயிட்டை மாட்டிட்டு வெயிட் பண்ணுவோம், விசில் வரட்டும். ஓகேங்க, இப்போ விசில் வந்துருச்சு. கப்பையும் வெந்துருச்சு, கறியும் வெந்துருச்சு நமக்கு. இப்போ கப்பக்கிழங்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கறியை ஓப்பன் பண்ணலைங்க. அது அடங்கட்டும், விசில் அடங்கட்டும். கப்பையை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா டக்குன்னு விசில் போனோடனே ஓப்பன் பண்ணால் தான் அந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரைன் பண்ணணும். இல்லைனா தண்ணி ஃபுல்லாக கப்பக்கிழங்குள்ள ஃபுல்லாக கோர்த்துரும், நல்லாவே இருக்காது. இப்போ ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கலாம். கீழே ட்ரைனர் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ட்ரைன் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டா மேலே கப்பக்கிழங்கு ஃபுல்லாக இருக்கும். கீழே தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே சொட்டாக வடிஞ்சுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி இருக்கட்டும் ஒரு ஓரமாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே குக்கர் இருக்குல்ல, கப்பாவே வச்ச குக்கர், அதே குக்கரே வச்சுக்கோங்க. நான் அதே தான் வச்சுக்கிறேன் இன்றைக்கி. இது பெரிய குக்கர், 7 லிட்டர் குக்கரு. அதனால் இதே வச்சுக்கிறேன். இதுவே போதும். இது 2 கிலோ கப்பைக்கும் 1.5 கிலோ கறிக்கும் சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றினாலே போதுமானது. ஏன்னா கறியிலேயே அந்த கொழுப்போடு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல. அதனால் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் தேவைப்படாது. கம்மியாக போட்டாலே போதும். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கூட போடலாம், சூப்பராக இருக்கும். சோம்பு போட்டேன். சோம்பு போட்டதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 4 சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போதும். ஒரு பிரியாணி இலை போட்டு நல்லா பொரியட்டும், வதக்கி விட்டால் போதும்.
நம்ம சேனல் எவ்ரிடே ஹஸ்டலுங்க. நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கருகிடக்கூடாது. நம்ம போட்டிருக்கிறது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி 1 பை 1 நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம்லாம் ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் இதுக்கு அவசியமே இல்லைங்க. கொஞ்சம் நேரம் தான். இது வந்து கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நேரம் போட்டு கிளறி விட்டாலே போதும். லைட்டாக வதங்கினாலே போதுமானது தான். ரொம்ப செவந்து வர்ற அளவுக்குலாம் வதக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிடும் அந்த ஒர்க்கு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வதக்கிட்டு இருக்கேன். வதங்கட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப வதங்க தேவையில்ல. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுமே இப்போ வந்து நான் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கறி நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அந்த கறி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கறியை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கறியுமே நல்லா வெந்திருக்குங்க. கறி எதுவும் குழஞ்சிரல, உடஞ்சி போயிடல, நல்லா முழுசாக இருக்குது. ஆனால் வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா கறியும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே தக்காளி போட்டு தக்காளி வதக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்டிலே ரெடி பண்ணதாங்க. இப்போ 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளை பூண்டு வாங்குகிறேன் அப்படின்னா அது கூட 750 கிராம் இஞ்சி போட்டு தோலெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி கழுவி மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். தண்ணி ஊற்றாமல் உப்பு ரீஃபைண்ட் ஆயில் நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு 3 பாட்டிலுக்கு வருங்க. 1/2 கிலோ பாட்டிலாக 3 பாட்டில் 1.5 கிலோவுக்கு வந்துடும். அது 1 மாதத்துக்கு எனக்கு தாராளமாக வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வதங்கிடுச்சுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினோடனே மல்லி புதினா பச்சை மிளகாய் அது 3 போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கா. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகா பொடி வந்து 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடி நார்மல் மிளகா பொடியும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம், பிடிச்சிரும். அதுக்காக தான் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வதங்கினக்கப்புறம் நம்ம கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறி எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு கறியும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா. நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். ஆனால் பாருங்களேன் நல்லா வதங்கி வந்திருக்கு. எதுவும் பிடிக்கல, ஒட்டலை, நல்லா அழகாக வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, கறி தண்ணி, அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றணும். இப்போ வந்து பார்த்திங்களா நான் உப்பு கம்மியாக போட சொன்னேன் பாருங்கள், அது இதுக்கு தான். இப்போ பாருங்கள் உப்பு போடுறேன். திரும்பவும் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா மல்லித்தலை புதினா தலை மசால் பொடி குழம்பு மசால் பொடி வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் அது 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி நார்மல் மிளகா பொடி 2 ஸ்பூன் வந்து மிளகு பொடி இது மட்டும்தான் போட்டிருந்தேன். கூட உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாம் வதங்கினனையுமே தண்ணி நம்ம கறி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிளறி விட்டுட்டு இப்போ அந்த குக்கர்லேயே வந்துட்டு கறி வேக வச்சோம்ல அந்த குக்கர்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இது இன்னுமே கப்பக்கிழங்கு போடணும்ல, கறிக்கே இவ்வளோ வந்துருச்சு. இன்னும் கப்பை போடும்போது தண்ணி இன்னும் தேவைப்படும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியுமே நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டேன்னா இப்போ வந்து கப்பை நம்ம வந்து அந்த பக்கம் வந்து வச்சுருக்கோம்ல ட்ரைன் ஆகட்டும்னு சொல்லிட்டு இப்போ அந்த கப்பை எடுத்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கப்பை வந்து இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து கப்பை வந்து உடையில முழுசாக தான் இருக்குது. தண்ணி அதுக்காக தான் ஊற்றிருக்கோம். இப்போ அந்த கறியும் கப்பக்கிழங்கும் சேர்ந்து ஒன்றா வேகணும் இந்த மசாலாவோடு சேர்ந்து. அதுக்காக தான் இப்போ வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம். கப்பக்கிழங்கு போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்றேன். கிண்டி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் குக்கர் மூடி போட்டு நான் மூடிக்கிறேன். மூடிட்டு ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுக்கிறேன். இப்போது முன்னாடி வதக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேம் வச்சுருந்து இப்போ ஹையில் வச்சுட்டு 3 விசில் வந்து வச்சக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஆவி வந்துட்டு நீங்கள் விசில் வச்சக்கப்புறம் உடனே நீங்கள் திறக்கக்கூடாது. தம்லே இருக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் விசில் வந்து 3 விசில் வந்தக்கப்புறம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படியே அதை ஃப்ரீயாக டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு திறந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் டேஸ்ட்டாக அப்படியே பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கப்பையும் கறியும் அப்படியே ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகி அப்படியே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை செய்ய சொல்லுவாங்க. கீழே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க. இவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன். சுட சுட கப்பையும் கறியும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கேரளா ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.